மகா, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஆர்டர் வந்திருக்கே, அதுவே பெரிய விஷயமா? ஆனா கம்பெனி ஆரம்பிக்கணும்ல மாமா. ஓனர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. போன இடத்துல எதுவும் பிரச்சனையா இல்ல அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. அதான் மாமா கொஞ்சம் பயமா இருக்கு. மகா, ஒரு காரியம் நம்ம நினைச்சபடி நடக்கலன்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஏதேதோ கற்பனை எல்லாம் பண்ணிக்க தோணும். ஆனா கடைசியில நாம பயந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அதான் நீ ஓனருக்கு ஃபோன் பண்ணிருக்கல்லம்மா, கவலைப்படாத மகா, அவர் கண்டிப்பா திரும்ப உன்னை கூப்பிடுவாரு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, உள்ள வாங்க. உள்ள வா, நல்லா இருக்கு மாட்டினீங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. அகிலா, என்னாச்சு? இந்த நேரத்துல நீ இன்ஸ்டிடியூட்ல தானே இருக்கணும், இங்க எப்படி? எப்படியா? அதுக்கு பதிலா நான் சொல்றேன். இழிச்சவாயன் யாருடா சிக்குவான்னு தேடி புடிச்சு ஆளை வளைக்கிறது தானே உங்க குடும்பத்தோட பழக்கம். அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? ஓஹோ, இழிச்சவாயன்னு உன்ன சொன்னதா எடுத்துக்கிட்டியா? சாரிடா தம்பி, ஆனா யோசிச்சு பார்த்தா அதான உண்மை. பணக்கார வீட்டு பையன் சிக்குனான்னு தானே இவ தங்கச்சி கோகிலா அரவிந்த வளைக்க பார்த்தா. ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா கோகிலாவை விட அகிலா ரொம்ப விவரம். பேக் ஃபயர் ஆகாத மாதிரி ஒரு சேஃபான ஆளை புடிச்சிட்டா. அக்கா வாழ போன இடத்துக்கே இப்பவே துண்டு போட்டு ரிசர்வேஷன் பண்ணிருக்கா. அண்ணி இரு, என்னமோ இல்லாதத சொன்ன மாதிரி கத்தாத. அன்னைக்கு கோவில்லே சிக்கி இருக்கணும், பொய் சத்தியம் பண்ணி தப்பிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு எதை சொல்லியும் தப்பிக்க முடியாது. வெண்ணிலா, எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டியா? சாமி முன்னாடி பண்ண சத்தியத்தை பொய் சத்தியம் சொல்றிய? சும்மா இருக்கீங்களா நீங்க? என்கிட்ட கையும் களவுமா சிக்கிருக்காங்க. எஸ்கேப் ஆக விடாம ரெண்டுத்தையும் நம்ம வீட்டுக்கு கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன். அகிலா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன பேச்சையே காணோம்? உன் அக்கா காரி கேக்குறால, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அக்கா, அது இன்னைக்கு இன்ஸ்டிடியூட்ல கிளாஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆட்டோ கிடைக்காம ரோட்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போதான் கதிர் அந்த பக்கமா வந்தாரு. என்ன வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு. அதான். அடடா, இவ டாக்டருக்கு படிக்கிறாள்ல, அதான் இப்பவே அப்படியே வலிக்காத மாதிரி ஊசி போட கத்து வச்சிருக்கா. பொய் சொல்றது அதான் இவங்க குடும்பத்துக்கே கை வந்து கலையாச்சு. வெண்ணிலா, மா, அடுத்து நீ ஆரம்பிக்காத. ஏமா அகிலா, உன் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? உன் வீடு எங்க இருக்கு? நடேசன் பார்க் எங்க இருக்கு? நடேசன் பார்க்கா? என்ன சொல்றீங்க? ஆமா, அங்கதான் என்கிட்ட நல்லா வசமா ரெண்டும் மாட்டுச்சுங்க. வெண்ணிலா, புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரினா ஆர்ஆர்லாம் போட்டு அப்படியே பில்டப் ஷாட் மாதிரி சொல்லவா? என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நிறுத்துறா நான் பாரு. பாத்து பாத்து பாத்து. அம்மா செல்லக்குட்டி, விசாரணைய ரோட்ல எல்லாம் பண்ணக்கூடாது,
கோர்ட்ல தான் பண்ணுவாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போலாமா? இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேருக்கும் நடேசன் பார்க்ல என்ன வேலை? அப்ப இது லவ்ஸ் தானே? லவ்ஸ் தானே? ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிற? உண்மையை சொல்லு. நீ அவளை லவ் பண்றதானே சொல்லு. ஆமா, நானும் அகிலாவை லவ் பண்றோம்.